ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பனானா ஐஸ்கிரீம் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். அப்புறம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூடயே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வச்சு குக் பண்ணுங்கள். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஃபுட் கலர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட எல்லோ கலர் இருந்துச்சு, நான் எல்லோ கலர் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் பனானாவை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கண்ணாடி டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த கண்ணாடி டம்ளரில் பாதி ஊற்றி வச்சுருங்க. நான் ஒரு 5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி அதில் நான் பாதி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் நான் அதே கடாயில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். அப்புறம் சுகர் போட்டிருக்கேன். அப்புறம் பால் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி அதை நல்லா கலக்கி விட்டுட்டு மறுபடியும் அடுப்பை வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு மறுபடியும் இறக்கிடுங்க. அவ்வளோதான். இறக்கணுன்னா இப்போ கண்ணாடி டம்ளரில் நம்ம ஊற்றி வச்சுருக்கோம்லையா பால் பாதி அளவுக்கு, அதை என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து அதுலேயும் பாதி ஊற்றிட்டு பனானாவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் டெக்கரேஷனுக்காக. அதுலேயே அப்படியே பனானாவையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 மணி நேரம் வைங்க. வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் ஐஸ்கிரீம். ஈஸியான ஐஸ்கிரீம் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுத்துங்க. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையன் விரும்பி சாப்பிட்டான், அதனால் நான் செஞ்சேன். அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.